தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानम् अधर्मस्य ओम गणानान्त्वा गणपतिगुं हवामहे कविं कवीनामुपमश्रवस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनशृण्वन्नोतिभिस्सेदसादनम् ओम श्री महागणाधिपतये नमो नमः। ओम प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। ओम मूर्ति एल्लाम वाळी एंगल मोनगुरुवाळी अरुள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. ஓம் சர்வேभ्यो சத்குருभ्यो நமோ நமः. அனைத்து சாய் டிவியினுடைய நேயர்களாகிய அன்புள்ளங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும். எல்லாம் வல்ல எம்பெருமானுடைய பேரருளாலும் அம்பிகையினுடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் அஷ்டலக்ஷ்மி ஷோடசலக்ஷ்மி கட்டாட்சங்களும் சித்திக்க பெற்று அனைவருடைய வாழ்க்கையும் மேன்மேலும் உயர வேண்டும், சிறக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இன்றைய வகுப்பினை ஆரம்பிக்கின்றோம். 2வது அத்தியாயம் ஸ்ரீமத் பகவத்கீதை 55வது ஸ்லோகம். ஸ்ரீ பகவானுவாச்ச பிரஜஹாதி யதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான் ஆத்மன்யேவாத்மனா துஷ்டஹ ஸ்தித பிரஜ்ஞஸ்ததோச்யதே. பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுடைய கேள்விக்கு பதிலாக இந்த 2வது அத்தியாயத்தினுடைய கடைசி பகுதியை ஆரம்பித்திருக்கின்றார். 2வது அத்தியாயத்தினுடைய முதல் பகுதி அப்படிங்கிறது குரு உபசதனம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு சிஷ்யன் தன்னை சிஷ்யனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். முதலில் ஒரு மனிதன் வாழ்க்கையை பற்றி புரிந்து கொண்டே வாழ்க்கையை ஆரம்பிக்கிறார். இப்போ எல்லாருமே வாழ்க்கை என்ன அப்படின்னு சொல்லி எல்லா புரிந்து கொள்ளுதலோட வாழ்க்கையை ஆரம்பிக்கிறோம். அப்படி இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கும் பொழுதே வாழ்க்கையை பற்றி புரிந்து கொண்டு பிறகு வாழ்க்கையையும் அதில் நாம் நடத்தி கொண்டே இருக்கின்றோம் இல்லையா? அப்படிங்கும்போது பிரச்சனைகள் நிறைய வருகிறது. அதனுடைய காரணங்கள் தெரியலை. அந்த பிரச்சனைகளையும் காரணங்களையும் நாம் சீர்தூக்கி பார்த்து ஒரு மாதிரி ஒரு தெளிவுக்கு பிறகு ஞானத்தின் மூலமாக ஆன்மீக முன்னேற்றத்தின் மூலமாகத்தான் பிரச்சனைகள் தீர்க்கப்படும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரும் பொழுது நமக்குள்ளேயே ஒரு சிஷ்யன் தயாராகிறார். அந்த சமாச்சாரம்தான் இந்த அத்தியாயத்தினுடைய முதல் பகுதியாக விளங்கியது. அதைத்தான் அவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டால், கார்பண்யதோஷோபஹதஸ்வபாவஹ ப்ருச்சாமி த்வாம் தர்ம சம்மூடசேதாஹ யச்ரேயஸ்யான் நிஷ்சிதம் ப்ரூஹி தன்மே சிஷ்யஸ்தேகம் ஷாதி மாம் த்வாம் பிரபன்னம் அப்படிங்கிறார். அதாவது தர்மம் என்றால் என்ன, அதர்மம் என்றால் என்ன என்பது எனக்கு தெளிவாக புரியலை. எல்லாம் ஒரு குழப்பமாக இருக்கிறது. நான் குழம்பி இருக்கின்றேன். உலகத்தை பற்றி எனக்கு இன்னும் முழுமையாக விளங்கலைன்னு நான் நினைக்கிறேன். எங்கேயோ தவறு ஏற்படுகிறது. என்னை புரிந்து கொள்ளுவதிலும் உலகத்தை புரிந்து கொள்ளுவதிலும் என்னுடைய பிரச்சனைகளை புரிந்து கொள்ளுவதிலும் நான் எங்கோ தவறுகிறேன் என்பது எனக்கு தோன்றுகிறது. எனக்கு எது சிறந்தது அப்படி என்பதை தாங்கள் எனக்கு கூறுவீர்களாக அப்படின்னு சொல்கிறச்சையே உள்ள ஒரு சிஷ்யன் உருவாகிவிட்டான் அப்படிங்கிறது தான் அதில் காமிக்கிறது. அப்படி அவர் சரணாகதி அடைந்த அந்த பகுதிக்கு பெயர் குரு உபசதனம், குருவை அணுகுதல்.
அதன் பிறகு குரு போதனா முறையை ஆரம்பிக்கும் பொழுதே அவர் எடுத்த உடனே உயர்ந்த பரமாத்ம தத்துவமாகிய பிரம்ம வித்யாவை கொடுக்கிறார். அது 2வது பகுதியாக அமைந்தது. 3வது பகுதியாக இந்த உலகம் என்றால் என்ன, கர்மம் என்றால் என்ன, கர்மத்தினுடைய பலன் என்றால் என்ன, அதற்கும் எனக்கும் என்ன சம்பந்தம், அத்துணை பிரச்சனைகளும் நம்முடைய கர்மத்தினுடைய மையத்தினால்தான் இருக்கின்றது, கர்ம பலனினால்தான் அத்தனையும் அப்படின்னு சொல்லி அந்த கர்ம பலனை மாற்றுவதற்கு கர்மத்தை மாற்ற வேண்டியதல்ல, கர்மத்தில் இருக்கக்கூடிய பாவனையை மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி கர்மத்தை கர்ம யோகமாக செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னது 3வது பகுதி. ஆக முதல் பகுதி சிஷ்யனாக வடிவெடுத்தல், 2வது பகுதியும் 3வது பகுதியும் தான் நமக்கு பாடம். அதாவது 11வது ஸ்லோகத்திலிருந்து 52வது ஸ்லோகம் வரைக்கும் இந்த 2 விஷயங்களும் பகவான் கிருஷ்ணனால் உபதேசிக்கப்பட்டன. அப்போது அந்த பகவானுடைய வார்த்தையில் நமக்கு உபதேசிக்கப்பட்ட அந்த சமாச்சாரங்களுடைய பிரயோஜனம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அர்ஜுனனுடைய கேள்வியாக அமைந்தது. எது கடந்த ஸ்லோகத்தில் அவர் கேட்டார் இல்லையா கேள்வி. அப்போ இத்தனையும் கற்று தேர்ந்து தன்மயமாக்கி கொண்ட அந்த மனிதன் எப்படி இருப்பார், ஞானி என்று கூறப்படுகின்ற அந்த மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அவர் உலகத்தோடு எவ்வாறு தொடர்பு கொள்வார் அப்படிங்கிறதெல்லாம் கேள்வியாக கேட்க எடுத்த முதல் ஸ்லோகத்திலேயே ஞானியினுடைய உள்கட்டமைப்பு அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா. ஒவ்வொரு மனுஷனுக்குமே உள்கட்டமைப்புன்னு ஒன்று இருக்கும். உள்கட்டமைப்புன்னு உடனே நம்ம அப்படியே ஸ்தூலமாக புரிந்து கொள்ள வேண்டாம். உள்கட்டமைப்புன்னா ஞானியினுடைய உள் மனதில் அவன் எப்படிப்பட்ட மாற்றத்தை அடைந்து இருப்பார் அப்படிங்கிறத சொல்லிட்டார். இவர் என்ன சொல்லிட்டார்னா, முதல்ல சந்தோஷம் இருக்கும். அந்த சந்தோஷம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு கேட்டால், தன்னுடைய மனம் புத்தி உடலையும் உலகத்தையும் சார்ந்திருக்காமல் இருக்கும். அப்போ மற்ற சாதாரணமான மனிதர்களுடைய சந்தோஷம் எப்படி இருக்கும் அப்படின்னா, உலகத்தை சார்ந்ததாக, வெளியில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை சார்ந்ததாக, கடந்த காலத்தை சார்ந்ததாக அல்லது வரப்போகின்ற காலத்தை சார்ந்ததாக. நான் +2 முடிச்சேன்னா காலேஜ் போகலாம், காலேஜ் முடித்து நான் டிகிரி கிடைச்சதுன்னா எனக்கு நான் நல்ல வேலைக்கு போகலாம், நல்ல வேலைக்கு போய் நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவ்வளவு எதிர்காலத்தை திங்க் பண்ணி இப்போ நான் என்ன படிக்கணும்னு தேர்ந்தெடுத்து சந்தோஷமாக இருக்கிறது. அப்போ எதிர்காலத்தை சார்ந்து எதிர்பார்ப்புடன் கூடிய சந்தோஷம் நம்முடைய சந்தோஷம். அப்புறம் கடந்த காலத்தில் தான் அனுபவித்த, தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்த அந்த சமாச்சாரங்களை நினைத்து நினைத்து சந்தோஷப்படுறது. அப்புறம் நிகழ்காலத்தில் தன்னிடம் இருக்கக்கூடிய பணம், பதவி, பட்டம், உறவினர்கள், பந்துக்கள், நண்பர்கள், அப்புறம் நமக்கு இருக்கக்கூடிய வீடு, வாசல், கார், பங்களா இவைகளை கொண்டு சந்தோஷப்படுத்துதல், ஆரோக்கியத்தினால் சந்தோஷமாக இருத்தல், திறமையினால் சந்தோஷமாக இருத்தல், இதெல்லாம் சாதாரண மனிதர்களுடைய சந்தோஷத்திற்கான காரணிகள். இதெல்லாம் எதுவுமே கிடையாது. எந்த காரணமும் இல்லாமல், எதையுமே சார்ந்திருக்காமல் தன்னில் தானாக நிலை பெற்று சந்தோஷமாக இருப்பார். அந்த சந்தோஷம் இதுவரைக்கும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா என்ன? அதனால தான் எடுத்த உடனே சொல்லிட்டார், நம்முடைய சந்தோஷத்திற்கு ஊறு விளைவிக்கக்கூடியது நம்முடைய விருப்பு வெறுப்புகள் தான். சர்வான் காமான் மனோகத்தான் பிரஜாஹாதி. எப்பொழுது யோகி யோக நிலையை அடைந்தவுடன் அவன் தன்னுடைய விருப்பு வெறுப்புகளை மதிக்காமல் அவைகளை ஒதுக்குகிறானோ அப்பொழுது அவனுடைய புத்தி நிலை பெற்ற புத்தி ஆகிறது. எவ்வளோ அழகான விளக்கம். அப்போ ஞானியினுடைய உள்கட்டமைப்பு எப்படி இருக்கும்னு கேட்டால், உள்ளுக்குள்ள சந்தோஷம் நிறைவாக இருக்கும். அதை கடந்த ஸ்லோகங்கள்லையும் சொன்னார், எதிர்வரக்கூடிய ஸ்லோகங்கள்லையும் சொல்லுவார். ஆபூரியமானமச்சல பிரதிஷ்டம் சமுத்திரமாப பிரவிசந்தி யத்வத் அப்படிம்பார். எப்படி கடலில் நீர் நிறைந்து அந்த கடல் அவ்வளோ நிறைவாக காணப்படுகிறதோ, எவ்வளவு ஆறுகள் அதில் பிரவேசித்தாலும் அது தன்னுடைய அளவிலிருந்து மாறாமல் முழுமையாக இருக்கிறதோ, அப்படி இந்த ஞானியாகப்பட்டவன் நிறைவாகவும் முழுமையாகவும் இருப்பார். அவருடைய ஒவ்வொரு நொடியும் எப்படி இருக்கும் பார்த்து கொடுங்களேன். இப்போ சந்தோஷமாக இருக்கும்.
சந்தோஷத்துக்காக அவர் காரியம் செய்ய மாட்டார், சந்தோஷத்துக்காக அவர் பேச மாட்டார். ஏன்னா ஆல்ரெடி சந்தோஷம் இருக்குது. ஆல்ரெடி சந்தோஷமாக இருந்தால் பேசும்போது என்ன வரும்? அந்த சந்தோஷம்தான் வெளியில் வரும். ஆல்ரெடி சந்தோஷமாக இருக்கும்போது எந்த செயல் செய்தாலும் எப்படி இருக்கும்னு கேட்டால் அந்த பூரணத்துவத்தோட சந்தோஷத்தோடு அந்த காரியமும் சந்தோஷத்தை அடையும். சந்தோஷத்துக்காக நான் வந்து வேலை செய்கிறேன் அப்படின்னா நிழலை நோக்கி நான் ஓடுகிறேன் அப்படின்னு அர்த்தம். நிழலை பிடிக்கணும்னு யாராவது ஓடினா எப்படி இருக்கும்? அதுதான் உண்மையான உண்மை. இந்த கர்மத்தில் நான் சந்தோஷத்தை தேட போனேன், பதவி பணம் பட்டங்களில் சந்தோஷத்தை தேட போனேன்னு வச்சு கொடுங்களேன், அவைகள் நிழல்கள் போன்றவைகள் தான். ஓடிக்கொண்டே இருக்க வேண்டியதுதான். அது நமக்கு எட்டா கனியாக இருக்கும். இந்த காணல் நீர் சொல்லுவோம் இல்லையா, போக 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 தள்ளி போயிட்டே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சந்தோஷம் அப்படிங்கிறது ஒரு கற்பனையிலேயே போயிட்டு இருக்கும். ஆனால் ஞானி என்பவர் தன்னில் தான் சந்தோஷமாக இருப்பார், எதையும் சாராமல் இருப்பார் அப்படிங்கிற முதல் டெஃபினேஷனை கொடுத்துட்டு அடுத்த ஸ்லோகத்தில் அவர் என்ன சொல்லுகிறார் அதையும் பார்த்துடுவோம். துக்கேஷ் வனுத்விக்னமனாஹ சுகேஷ விகதஸ்பிருஹ வீதராக பய குரோதஹ ஸ்திததீர் முனிருச்யதி. அந்த சந்தோஷமானது எந்த சூழ்நிலைகளிலும் அலைகழிக்க முடியாதது. அதுதான் அந்த சந்தோஷத்தை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அந்த உள்ளுக்குள்ளே அவருக்கு இருக்கிற அந்த நிறைவு என்பது எந்த சூழ்நிலையிலும் பாதிக்கப்பட முடியாதது. அப்படிங்கும்போது ஞானியினுடைய அந்த உள்கட்டமைப்பு பூரணத்துவத்தோடு அப்படி பொங்கி நிறைந்து இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். இது கற்பனை அல்ல, அப்படியே நான் பரவச நிலையில் இருக்கிறேன்னு சொல்லி கற்பனையாக ஒரு உலகத்தை உருவாக்கி கொள்ளுவதல்ல. இது வெரி ப்ராக்டிக்கல். தன்னை தான் உணர்வதன் மூலமாக அவர் பார்க்கும்போது சாதாரணமாக தான் இருப்பார். அப்படியே இந்த பொங்கி வழியிற மாதிரிலாம் தெரியாமல் அமைதியாக ஆனந்தமாக இருப்பார். அதே மாதிரி துன்பத்தில் துடியாத இன்பத்தில் துள்ளாத மனம் கொண்டவராக இருப்பார். அப்புறம் அந்த சந்தோஷம் பாதிக்கப்பட முடியாது அப்படிங்கிறது ஏன் சொல்லப்படுகிறதுன்னா, இந்த ராகத்வேஷங்களில் அவர் ஈடுபடுவதில்லை. விருப்பு வெறுப்பு தான் நம்முடைய வாழ்க்கையவே குலைக்கிறது. அந்த விருப்பு வெறுப்பு எங்கே இருக்குதுன்னு கேட்டால் நம்ம மனசில் தான் இருக்குது. நான் சொன்னேன்னா இல்லையா, நம்முடைய விருப்பு வெறுப்புக்கு நம்ம பலியாகக்கூடாது, அடுத்தவர்களையும் பலியாக்கக்கூடாது. அதே போல் அடுத்தவர்களுடைய விருப்பு வெறுப்பில் நாம் பலியாகி விடக்கூடாது. அப்படின்னா என்ன? மனிதனுடைய வாழ்க்கையில் காலையில் 5:30 மணிக்கு எழுந்திருப்பது தர்மம். அதுக்கு மேலே தூங்கப்படக்கூடாது. ஆனால் 5:30 மணிக்கு எழுந்திருக்க வேண்டும் அப்படின்னாக்கா 10 மணிக்கெல்லாம் நம்ம தூங்க போயிருக்கணும். இரண்டுமே தர்மம். இல்லை 11 மணிக்கு போகிறேன் அப்படின்னாலும் ஓகே, அதற்கு மேலே தூங்காமல் இருக்கக்கூடாது. இப்போ கார்த்தால் அலாரமெல்லாம் வச்சுட்டு காலையில் எழுந்திருக்கும் போது 5:30 மணிக்கு முதல் அலாரம் அதை ஆஃப் பண்ணிவிடும். அப்புறம் அது என்ன, இன்னொரு 5 நிமிஷம் கழித்து மறுபடியும் அடிக்கும். இன்னும் 5 நிமிஷம் கழித்து, அதுக்கு பேர் ஸ்னூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதில் போட்டு வச்சிடுறது. கடைசியில் 5:30 மணிக்கு வச்ச அலாரத்தோட 6:30 மணிக்கு எழுந்து பார்க்குறது. இதுதான் நம்முடைய விருப்பு வெறுப்புக்கு நாமே பலியாகிறது. இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்குவோமே, முடித்து அப்படி எண்ணத்தை கிழிக்க போகிறேன் அப்படின்னு நமக்கு நாமே பேசிப்போம். அப்போது தூங்குவதற்கு முன்பு இருந்தது ஒரு ஆள், எப்படி? அப்புறம் தூங்கி முழிக்கும் போது இருப்பது ஒரு ஆள். அப்படின்னா என்ன? நமக்குள்ளேயே கான்ட்ரவர்சி இருக்கிறதோ இன்னும் அது இல்லாமல் இருப்பார் ஞானி. அப்படின்னா என்ன? மனது விரும்புகிறதோ அல்லது வெறுக்கிறதோ தர்மம் என்ன செய்துவிடும். தன்னுடைய விருப்பு வெறுப்புகளை தள்ளி வைக்கணும். அப்புறம் என்னன்னு கேட்டால் மனசு அப்படியே குதிக்கும், கொந்தளிக்கும். ஆனால் தர்மத்தை நான் கொஞ்ச நேரம் நேராக போய் கோயிலில் உட்காந்து ப்ரேயர் ஆரம்பிச்சிடணும். அப்புறம் மனசு அமைதியாக நம்மளோட அமைதியாக இருக்கும். அந்த மாதிரி ஞானி உறுதியான நிலைப்பாட்டையும் வீத ராக பயக்ரோதஹா, அப்புறம் இந்த மரணம் என்கின்ற ஒரு சமாச்சாரத்தை பற்றின பயம் எல்லாரையும் பிடிச்சி ஆட்டும். எந்த ஆசையும் இல்லாதவர்கள் கூட மரண பயத்தினால் உந்தப்பட்டு நிறைய வில்லங்கமான காரியங்களை செய்வதுண்டு.
அப்படிப்பட்ட மரண பயமோ வாழ்க்கையை பற்றிய பயமோ எதுவுமே இல்லாமல் இருக்கின்ற புத்தி. பயமே இல்லாமல் ஒரு மனசு இருக்கிறதுனாக்கா அது ஆக்ரோஷமாக, அகங்காரமாக, கர்வமாக அரக்கர்கள் மாதிரியோ அல்லது ராட்சசர்கள் மாதிரியோ மாறிவிடாத புத்தி. அவர்களுக்கு நான் மரணத்தை வென்று விட்டேன் அப்படின்னு ஒன்று அத்தனை பேரையும் நான் அடக்கி ஆள வேண்டும் என்கின்ற அந்த ஆசை வந்துடும். அப்படிப்பட்ட ஆசை இல்லாத, அதனால தான் எடுத்த உடனே வீத்த ராகா அப்படின்னு போட்டார். விருப்பு வெறுப்புகளை கடந்த, பயம் இல்லாத, குரோதமும் இல்லாமல். குரோதம் அப்படின்னாலே அது 2 விதமான குரோதம் சொல்லுவாங்க. வெளிப்படையாக இருக்கக்கூடிய கோபம், உள்ளுக்குள்ளேயே அனல் போன்று தகிக்கின்ற கோபம். இந்த இரண்டுமே கிடையாது. அப்போது விருப்பு வெறுப்பற்ற, பயமற்ற, கோபமற்ற ஒரு மனசு ஒரு வேலையில் ஈடுபட்டால் எப்படி இருக்கும்? நமக்கு அந்த மாதிரியான ஒரு புத்தியை கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. ஆனால் அதுதான் பூர்ணத்துவத்தினுடைய ஒரு நிலை. இப்போ அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, தன்னில் தானே சுகமாக இருப்பவன் ஞானி, அதே போன்று வெளி சூழ்நிலைகளினால் பாதிக்கப்படாத மனநிலையும் புத்தி நிலையும் கொண்டவன் ஞானி அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்லிவிட்டார். அடுத்த ஸ்லோகத்தில் மறுபடியும் கண்டினியூ பண்ணுறார். எஸ் சர்வத்ராணபஸ்நேகா தத் பிராப்ய சுபாசுபம் நாபிநந்ததி நத்வேஷ்டி தஸ்ய பிரஜ்ஞா பிரதிஷ்டிதா. பாஷைக்காரர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, இதெல்லாம் படிக்கிறச்சையே இவைகளெல்லாம் ஞானியினுடைய லட்சணமாக கூறப்படுகிறது இல்லையோ, ஆனால் இந்த லட்சணங்களே சாதனங்களாகவும் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது ஞானி ஆவதற்குண்டான சாதனங்களும் இதுவே தான். ஞானி ஆவதற்குண்டான சாதனங்கள் என்னன்னு கேட்டால், வெளி உலகத்தை சாராமல் சந்தோஷமாக இருக்க பழக வேண்டும், தன்னுடைய விருப்பு வெறுப்பை வெல்ல வேண்டும், பயத்தை நீக்க வேண்டும், குரோதத்தை சமாளிக்க வேண்டும். இதெல்லாம் அப்படியே சாதனைகளாக, அப்படியே முன்னேறக்கூடிய படிக்கட்டுகளாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதனால தான் இப்போ வருகின்ற அவர் சொல்ல போகின்ற அத்தனை லட்சணங்களுமே ஆரம்ப நிலையில் இருப்பவர்களுக்கு படிக்கற்களாக, சாதனைகளாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு இவர் சொல்லுகின்றார் பாஷைக்கார். இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லுகிறார்? அதாவது 57வது ஸ்லோகத்தில் யஹா சர்வத்ரான் அபிஸ்நேகா, அனைவரிடத்திலும் ஒரே அன்பு. இந்த அன்புன்னு சொன்ன உடனே நிறைய அதில் விளக்கங்கள் தேவைப்படுகிறது. அதாவது பொருளின் உடைய அடிப்படையில் வருகின்ற அன்பு, கொடுக்கல் வாங்குங்கள் என்கின்ற பொருளினுடைய அன்பு, அதாவது கொடுக்கல் வாங்கல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, டிரான்சாக்ஷன் மூலமாக அதை அடிப்படையாக கொண்ட அன்பு, அவைகள்லாம் இல்லை. இந்த உலகத்திலிருந்து நான் பெற வேண்டியது எதுவுமே இல்லை. வாழ்க்கையில் உயர்ந்த இழக்க முடியாத வஸ்துவை அடைந்துவிட்ட மனம், லெவலேசமும் எதிர்பார்க்காத ஒரு புத்தி, அப்படிப்பட்ட ஒரு அன்பு, சுயநலம் இல்லாத ஒரு அன்பு. அதனால தான் இந்த அன்பு அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் மிகவும் உயர்வாக சொல்லியிருக்கக்கூடியது, சொல்லுகின்றது. ஆனால் அதே போல் இந்த அன்பு என்பது எப்படிப்பட்டது அப்படிங்கிறதையும் இந்த சாஸ்திரம் நமக்கு ரொம்ப விளக்கமாக, விரிவாக விளக்குகின்றது. அதாவது சுபாசுபம் பிராப்ய, இந்த அன்பு லாப நஷ்டங்களினால் சீர்தூக்கி பார்க்கப்படுவதல்ல. இந்த அன்பு வெற்றி தோல்விகளினால் நிர்ணயிக்கப்படுவதல்ல. இந்த அன்பு நமக்கு கிடைத்த கிடைக்காத வஸ்துக்களை பற்றினது அல்ல. எல்லா இடத்துலையும் சமமான திருஷ்டியோடு சேர்ந்த அன்பு. அது ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு, சமத்துவம். இதை 5வது அத்தியாயத்தில் சொல்லுவார். ஞான நிலையை கொண்டவர் அனைவரிடத்திலும் சமமான பார்வையை கொண்டிருப்பார். வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவி ஹஸ்தினி சுனி சைவஸ்வபாகேச்ச பண்டிதா சமதர்ஷினா அப்படின்னு சொல்லுவார். படித்த பிராமணனிடத்திலும், நாயை சமைத்து உண்கின்ற புலையனிடத்திலும், விலங்குகளிடத்திலும், பிராணிகளிடத்திலும், பறவைகளிடத்திலும் சமமான பார்வையை கொண்டவன் ஞானி அப்படிம்பார்.
அந்த சமமான பார்வை அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஏதோ தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். அனைவரிடத்திலும் சமமான அன்பு கொண்டிருப்பவர். இது ரொம்ப கஷ்டம். அப்போ ஞானியினுடைய உள்கட்டமைப்பு முதலில் பேசப்பட்டது. இப்போ வெளியில் இருக்கக்கூடிய பர்செப்ஷன்னு சொல்லுவாள். உலகத்தை பற்றிய பார்வை, அடுத்தவர்களை பற்றிய பார்வை, மற்றவர்களை புரிந்து கொள்ளுகின்ற மனப்பான்மை. உலகத்தை நம்ம பார்க்கறது அந்த நம்முடைய பார்வையில்தான் நம்முடைய உலகம் அமைந்திருக்கிறது. இந்த உலகத்தை பார்க்கும் பொழுதே அன்போடு பார்க்குறோம். ஏதாவது உள்ளுக்குள்ளே பழி வாங்கக்கூடிய ஒரு உணர்ச்சி இருந்ததுன்னு வச்சுக்கிடுங்களேன், கோபமாக தான் பார்ப்போம். சின்ன விஷயம் யாராவது சின்ன தவறு பண்ணினாலும் அது பெருசாக தோணும். அவர் மேலே அப்படியே வல்லுன்னு விழுகணும்னு தோணும். அப்படிப்பட்ட அன்பல்ல இது. அன்பானவர்களிடத்திலும் அன்பற்றவர்களிடத்திலும் ஒரே மாதிரியாக கொள்ளக்கூடிய அந்த விவகாரத்தை கொண்டவன் ஞானி. அதை தான் சொல்கிறாரு, ந அபிநந்ததி ந துவேஷ்டி தஸ்ய பிரஜா பிரதிஷ்டிதா. உள்ளுக்குள்ளேயும் ராக கிடையாது, வெளியிலேயும் ராகத்வேஷம் கிடையாது. பிடிக்காதது யாராவது தனக்கு பண்ணினா அவர் மேலே துவேஷம் கொள்ளுவதில்லை. பிடித்ததை பண்ணினா அவர் மேலே பாசம் கொண்டு பற்றும் கொள்ளுவதில்லை அப்படின்னு சொல்லி சங்கரஹிதா அப்படிங்கிறத சொல்லிட்டார். அதாவது வெளியில் விவகாரம் பண்ணும் பொழுதும் தாமரை இலை மீது தண்ணீர் போல தான் பண்ணுகிறார். ஆனால் அன்பில் குறைவல்ல. அன்பு கட்டுப்படுத்தாது. அன்பு சுதந்திரத்திற்கு ஹேத்துவாகும். அதை சொன்னார். அப்புறம் உலகில் விவகாரம் செய்யும் பொழுது அவருடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஆமை போல இருக்கும் அப்படிம்பார். அப்போ உலகத்தில் நம்ம ஈடுபடும் பொழுது இந்திரியங்கள் இருக்கு இல்லையா, அந்த இந்திரியங்கள் அப்படியே நம்மளை எடுத்துக்கிட்டு உலகத்துக்கு ஓடும். நம்ம ஒரு இடத்துல பகவத்கீதை கிளாஸ் நடக்கிறது அப்படின்னு ஒரு இடத்துல நம்ம போஸ்டர் பார்க்குறோம். இன்னொரு இடத்துல புதுசாக ஒரு மூவி ரிலீஸ் ஆகிருக்கிறதுன்னு பார்த்தா எங்கே மனசு ஓடும்னு கேட்டால் இங்கே காதுகளுக்கு மட்டும்தான் மெசேஜ். அங்கே உணர்ச்சிகளுக்கும் அதே போல் அத்தனை இந்திரியங்களுக்கும் அங்கே என்டர்டெயின்மெண்ட் கிடைக்கும். அதனால் முதல்ல அதை பார்த்துருவோம். இது 7 நாள் நடக்கிறது இல்லையா, இது நாளையிலேருந்து பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் ஓடும். அப்படிப்பட்ட இந்திரியங்களுக்கு தீனி போடக்கூடிய விஷயங்களில் தான் மனசும் போகும், இந்திரியங்களும் போகும். ஆனால் ஞானிக்கு அப்படியல்ல. இந்திரியங்களின் மீது கட்டுப்பாடு. ஆமை ஏதாவது தனக்கு ஒரு ஆபத்து அப்படியே தன்னுடைய அவயவங்களை எல்லாம் உறுப்புகளை எல்லாம் உள்ளே இழுத்துக்கும். அந்த மாதிரி இந்த உலக விவகாரங்கள் செய்யும் பொழுது தன்னுடைய இந்திரியங்களை ஒரு லெவலுக்கு மேல் அவர் அதை பயன்படுத்த மாட்டார். அதை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருப்பார். இந்திரியங்கள் தனக்கு எஜமானனாக மாற்றிவிட மாட்டார். அவைகளுக்கு தான் எஜமானனாக இருப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஞானி தன்னுடைய இந்திரியங்களை கட்டுப்பாட்டுடன் வைத்திருப்பார் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்லுகிறார். யதா சம்ஹரதே சாயம் கூர்மோங்கானீவ சர்வசஹ இந்திரியாணீந்திரியார்த்தேப்யஹ தஸ்ய பிரஜா பிரதிஷ்டிதா. திருக்குறளில் ஒரு குறள் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். நிலையில் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரிது அப்படிம்பார். எவ்வளவு விவகாரம் பண்ணினாலும் தன் நிலையில் தெரியாமல் இருப்பது ஞானிகளுடைய இயல்பு அப்படிங்கிறார். இது மிகவும் பெரிய சமாச்சாரம். ஏன்னா ஞானிக்கு டெஃபினேஷன் கொடுக்கறதுங்கிறது ரொம்ப பெரிய சமாச்சாரம். இவைகள்லாம் நமக்குள் நாம் கொண்டிருக்கின்றோமா அப்படின்னு பார்க்கறதுக்காக தான். அடுத்தவாகிட்ட உனக்கு இது இல்லை அது இல்லை, இந்த ஞானிகிட்ட அது இல்லை, அந்த ஞானிகள்கிட்ட அது இல்லை அப்படின்னு சொல்லி குறை பார்க்கறதுக்காகவோ குறை பேசுவதற்காகவோ இவைகள்லாம் கொடுக்கல. நம்ம எவ்வளவு முன்னேறி இருக்கின்றோம். ஏன்னா இந்த ஆன்மீக வாழ்க்கை இருக்கிறதோ அவைகள்லாம் கடலில் ட்ராவல் பண்ணுற மாதிரி. நம்ம எவ்வளோ தான் முன்னேறினாலும் அப்படியே இருக்கிற இடத்துலையே இருக்கிற மாதிரியே ஒரு பிரமை ஏற்படும். அதனால தான் இந்த டெஃபினேஷன்ஸ் எல்லாம் நமக்குள்ளே எந்த அளவு இருக்கிறது. ஒரு விவகாரம்னு வந்தால் நம்முடைய மனம் எவ்வளவு நம்மிடத்தில் இருக்கிறது, இந்திரியங்கள்லாம் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறதா, கண் எந்த பக்கம் பார்க்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ அங்கே தான் பார்க்கணும், காது எதை கேட்கணும்னு நினைக்கிறோமோ அதைத்தான் கேட்கணும், வாக்கு அதாவது எதை பேசணும்னு நினைக்கிறோமோ அதை தான் பேசணும். அப்படிப்பட்ட இந்திரிய நிகிரகத்தை கொண்டவன் ஞானி அப்படிங்கிறார். தஸ்ய பிரஜா பிரதிஷ்டிதா. அவனுடைய அறிவே நிலை பெற்ற, அவனுடைய புத்தியே நிலை பெற்ற புத்தி என்று கூறப்படுகிறது. அவனே ஸ்தித பிரஜன் என்றும் அழைக்கப்படுகிறான் அப்படிங்கிறார்.
அதனால தான் இந்த ஆமையினுடைய உதாரணம் அப்படிங்கிறது சாஸ்திரத்தில் மிக பிரசித்தி. பல்வேறு இடத்துல இந்த மாதிரியான உதாரணம் பார்க்குறோம். இன்னும் சில இடத்துல பார்த்தா அன்ன பறவை அப்படின்னு சொல்லி ஹம்ச பக்ஷின்னு சொல்லுவார். இது பாலையும் தயிரையும் கலந்து வச்சா அது பாலை மட்டும் சாப்பிட்டுட்டு போகுமா. அதே போல் இந்த கடல் மேலேயோ அல்லது நதியின் மேலோ அது நீர்நிலையின் மேலோ நடக்கும்போது அது உள்ளேயே போயிடலாம். அப்படிப்பட்ட விவகாரம், எப்படிப்பட்ட விவகாரம் பண்ணினாலும் ஞானி ஸ்கூல் ஆரம்பிக்கலாம், காலேஜ் ஆரம்பிக்கலாம், அவர் என்ன பண்ணினாலும் தர்மமாக இருக்கும். கோயில் கட்டுவார், ஸ்கூல் கட்டுவார், அது எல்லா ஞானிகளுக்கும் ஒரே மாதிரி அல்ல. அதைத்தான் சொல்ல போகிறார். இப்போ ஞானிகளில் சில பேரெல்லாம் போய் காட்டுக்குள்ளே அமர்ந்து அப்படியே அமைதியாக தன்னில் தானே லயமாகி இருக்கிறதும் உண்டு, ரமணர் மாதிரி. ஏன்னா ரமணர் செத்து தொலைன்னு தன்னுடைய தந்தையார் சொன்ன உடனே அப்படியே செத்து போன மாதிரி தன்னை கற்பனை பண்ணிட்டு நிறைநிலை அடைஞ்சுட்டார். இந்த நிறைநிலை அவருக்கு எப்படி ஏற்பட்டதுன்னு கேட்டால், கடந்த ஜென்மத்தில் அவரால் செய்யப்பட்ட சாதனை அதற்கு அடிகோலியதுன்னு சொல்லி 6வது அத்தியாயத்தில் சொல்லப்படுகிறது. யோக பிரஷ்டஹா அப்படின்னு அவர்களுக்கு பேர். சின்ன வயசுலேயே ஞானம் வந்துடுது. அதே போல தான் நம்ம ஞான சம்பந்தனுக்கும் சின்ன வயசுலேயே ஞானம் வந்துடுது, அப்படியே லயமாயிட்டார். ஆனால் ஞான நிலையை அடைந்தும் ஞானிகள் சுவாமி விவேகானந்தர் போல, சுவாமி ராமதாஸ் போல, இன்னும் சுவாமி சின்மயானந்தா, இந்த மாதிரி நிறைய சுவாமிகளை போல நாட்டிற்கும் தன்னுடைய பிறந்த இடத்திற்கும் மனித சமுதாயத்திற்கும் எவ்வளவு சேவைகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவ்வளவு சேவை செய்து கொண்டிருந்தாலும் தன்னில் தானே ஆனந்தமாக இந்த ஹம்சபக்ஷி அப்படியே நடக்கிறதோடையோ அந்த நதியின் நீர் மேல் கீழே இறங்காது. அதனுடைய அந்த கால்களே அப்படிப்பட்ட ஒரு அமைப்போடு இருக்கும். அந்த மாதிரி இவர்களுடைய அந்த உள்கட்டமைப்பு இவைகளில் கலங்காமல் இருக்கும். அதுதான் இந்த ஞானிக்கு டெஃபினேஷன் கொடுக்கறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அது அந்த கஷ்டமான காரியத்தை பகவானால் தான் அதை சாதிக்க முடியும். அதை புரிந்து கொள்ளும் பொழுது நம்ம மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. அதனால தான் ரொம்ப ஜாக்கிரதையாக பொறுமையாக ஒவ்வொரு கிளாஸாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து அடுத்த வகுப்பிலும் நாம் இந்த புரிந்து கொள்ளுதலை தொடர்வோம். அனைத்து மக்களும் அனைத்து பேரின்பங்களுடனும் நல்வாழ்க்கை வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமோ நமः. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.